لله والصلاة والسلام على رسول الله ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان الله ليعذبهم وأنت فيهم وما كان الله معذبهم وهم يستغفرون கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நோன்பாளிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைப்பதே அவனுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் அல்லாஹ் வாழ வைக்கிறான். ஒவ்வொரு மூமினும் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ரஹ்மத், அந்த அருட்கொடையை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும். நான் ஆரோக்கியமாக இருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், வறுமை இல்லாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நல்ல கூர்மையான பார்வை கிடைத்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இந்த ரஹ்மத் அனைத்தையும் மொத்தமாக ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் வழங்குகிறார். உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போன்று ஒரு பரிசுத்தமான மாமனிதர் உலக வரலாற்றில் கிடையாது. தனி ஒரு மனிதராக இஸ்லாத்தை தொடங்கி 23 ஆண்டுகளில் அரபாத் பெருவழியிலே 1.25 லட்சம் மூமின்களை, முஸ்லிம்களை, சஹாபாக்களை இந்த மார்க்கத்தின் அடித்தளமாக விட்டு போனார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சாத்தியப்பட்டது? ஒரு தனி ஒரு மனிதர் இவ்வளவு பெரும் மனிதர்களை மாற்றி அவர்களை உயிர் கொடுக்கிற நண்பர்களாக, அன்பர்களாக உருவாக்கியதின் பின்னணி என்ன? நம்மளே நினைப்போம் சில நேரங்கள்ல, அதெல்லாம் எங்கேயா இருந்தாலும் காசு கொடுத்து நம்ம சரி பண்ணிடலாம், ஆளை வைத்து மிரட்டி செய்து விடலாம், நம்முடைய செல்வாக்கை வைத்து சாதித்து விடலாம். ஆனால் பெருமானாரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தஹும். பெருமானாருடைய வெற்றிக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தால், அருளால் நபியே நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். 23 ஆண்டுகால சகாப்தம், அந்த சாதனையை ஒரு வரியில் அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் ஒரு 10 பேரோடு பழகி, இந்த 10 பேரும் நமக்கு உண்மையான நட்பு கொண்டு வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் நம்மோடு பயணித்து நம்முடைய வார்த்தைகளை விசுவாசமாக நம்பி, அப்படி சாத்தியம் இருக்கா? அப்படி சாத்தியம் இருக்கா? 1.25 லட்சம் மக்களை வென்றெடுத்த பெருமானாருக்கு அல்லாஹ் சொல்வது, உங்களுடைய மிருதுவான குணம். மூமின்கள் அப்படித்தான் இருப்பான். எவ்வளவு எவ்வளவு இரக்கத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்கிறோமோ அது அல்லாஹ்வுடைய ரஹமத். அது நம்மள்கிட்ட இருக்குதா? சுய பரிசோதனை செய்ய வேண்டும். 9வது நோன்பு ரஹமத்தை பெற்றிருக்கிறோம், அவைகள் எத்தகையது என்று நாம் கவனித்து தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே நீடித்த ரஹமத்திற்காக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் அருள்பாலிப்பானார். ரமலானுடைய 2வது 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிற நாட்கள் தான். மற்ற நாட்களில் நாம் தௌபா செய்கிறோம், இஸ்திக்பார் செய்கிறோம், துஆ செய்கிறோம், உத்தரவாதம் இருக்கான கிடையாது. ரமலானில் உத்தரவாதமிட்டு நீங்கள் தௌபா செய்தால், பாவ மன்னிப்பு கோரினால், பாவத்தை விட்டு விலகிவிட்டால் எல்லாம் மன்னிக்கிறான். குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள், இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், இந்த ஆயத்தை, இந்த வசனங்களை ஓதாதவர்கள் இருக்க முடியாது. ஒன்னே ஒன்று, தனக்கு இணை வைப்பதை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இதனுடைய நிலையை உணர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மௌத்தோடு நமக்கான வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டு விடுகிறது இல்லையா? கபரில் இருந்து விசாரணையும் மறுமை வாழ்வும்,
ஒரு வினாடி நாம் மரணித்து விடுகிறோம். நம்முடைய காலங்களில் செய்த பாவங்களின் நிலை என்ன? நீங்க மேஜரானதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு லிஸ்ட் போடுங்க. நான் என்னெல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறேன். இந்த பாவங்களை சக மனிதர்களிடம் சொன்னால் ஏற்பார்களா? நான் செய்த இந்த பாவங்களை காவல்துறையிடம் போய் சொன்னால், நீதிமன்றத்தில் சொன்னால், அவ்வளவு தண்டனைகளுக்கான குற்றங்களை பாவங்களை துணிவோடு செய்து கொண்டு நமக்கு மௌத்து வராது, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருவோம், சம்பாதிக்கிற வரைக்கும் சம்பாதிப்போம், எப்படி வந்தால் என்ன, இது மாதிரியான வாழ்க்கையில் இருந்து ரெண்டு விஷயம். செய்து கொண்டிருக்கிற பாவத்தை நிறுத்த வேண்டும். செய்து கொண்டிருக்கிற பாவத்தை சொல்லுங்க, நிறுத்தணும் முதல்ல. இரண்டாவது, செய்த பாவத்திற்காக இஸ்திக்பார் செய்யும். தௌபா வேற, இஸ்திக்பார் வேற. அது தலீரதி இல்லாமல் சொல்லுவாங்க. நீ தஸ்மீமணி எடுத்து வச்சுக்கிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னா நீ முனாஃபிக் என்றார். கடினமான வார்த்தை. ஏன்னா பாவம் அதுவாக ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும், தீமைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். எதையும் இவர் விடவும் மாட்டார். ஆனால் அல்லாஹ்வின் மீது அபரிமிதமான நம்பிக்கை. அல்லாஹ் என்ன மன்னிச்சது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். முஃமின்களே, குர்ஆனில் ரப்பல் ஆலமீன் சொல்வான், கலப்பற்ற முறையில் தௌபா செய்து விடுங்கள். அல்லாஹ்வும் ரசூலும் தாயை விட கருணையாளர்கள். நாம் பார்க்காத நம்பிக்கொண்டிருக்கிற மறுமையில் என் உம்மத்து கேவலப்பட்டு விடக்கூடாது. தன்னை சொன்னான், மக்களே அல்லாஹ்ட்ட நிறைய தௌபா செய்யுங்க. பாவமே படைக்கப்படாத நானே ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி மிஅத மர்ரா, ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன். யார் சொன்னாங்க? யார் சொன்னாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன தௌபா தெரியுமா? இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருவது, இனிமேல் பாவத்தில் விழாமல் இருப்பதற்கான சூழல். நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். யாரு தப்பு பண்ணல, யாரு யோகிய, நான் மட்டும் அவளியாவ இருந்து என்ன ஆக போகுது? அவரவர்களுடைய மறுமையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பாவங்களிலிருந்து முதல்ல தௌபா செய்து பிறகு இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அதற்கான பெரும் வாய்ப்பினை அல்லாஹ் வரக்கூடிய 10 நாட்களில் திறந்து விடுகிறான். அதிகம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தௌபா இஸ்திக்பார் செய்வதோடு இத்தனை பாவங்கள்ல எவ்வளவு விட்டுருக்கோம். இனி புதிய பாவங்களில் போய் விழுந்து விடக்கூடாது. பெருமானாருடைய தோழர்களில் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. பெருமானாரை சந்திக்கிற பொழுதெல்லாம் சமூகம் நல்ல விஷயங்களையா கேட்பாங்க. நான் என்ன இப்படி தொழுதா என்ன கிடைக்கும், நோம்பு வச்சா என்ன கிடைக்கும், ஜகாத் கொடுத்தா என்ன கிடைக்கும், ஒரு ஜனாசாவுக்கு அடக்கம் செய்ய போனேன், இப்படியே எல்லோரும் நல்லதை கேட்பார்கள். ஆனால் நான் மட்டுமே பெருமானாரிடத்தில் தீமைகளை பற்றி விசாரிக்கிறேன். இந்த ரெண்டு எதிர்மறையான இல்லையா? நம்மளும் அப்படித்தான். நல்லதை சொல்ல சொல்ல மனசு ரொம்ப சந்தோஷப்படும். ஆனால் தீமைகளை சொல்லும் பொழுது இது சாத்தியமில்லை என்ற எண்ணம் நப்சு உருவாக்கி. பெருமானாரை கேட்டாங்க, எல்லாரும் நல்லதை கேட்கிறாங்க, நீங்கள் மட்டும் தவறானதை தீமையை கேட்கிறீர்களே. அப்பதான் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பாவத்தில் இருந்தோம், நாங்கள் தீமையில் இருந்தோம், எங்களுக்கு கைராக நன்மையாக நீங்கள் வந்தீர்கள், உங்களுக்கு பிறகும் நாங்கள் பாவத்தில் விடுவோமா? இதான் வழிகள். நற்காரியங்கள் யாரும் சொல்வார்கள் எளிமையாக செய்து விடலாம். பாவத்தில் இருந்து விலகுதல் என்பது மிகப்பெரிய சவால். அதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமின் தன்னுடைய பாவத்தை குறித்து பயத்தில் இருப்பார். ஒரு மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கிறார், எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் தலை மீது பாறை விழலாம். அப்படித்தான் மூமின் தன் பாவங்களை கருதுவார். ஏன்னா கால ஓட்டம் கலாச்சார மாற்றங்களில் பாவங்கள் பாவமே இல்லாத அளவுக்கு நன்மைகளை போன்று தோற்றத்தை உலகம் உருவாக்கிடுச்சு. கரெக்டா?
எங்கேயா போய் காட்டுக்குள்ள ஒரு சாராய கடையில் போய் ஒளிஞ்சு குடிச்சிட்டு போதை தெளியும் வரை அங்கேயே கடந்துட்டு வீட்டுக்கு வருகிற காலமெல்லாம் இருந்துச்சு. சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களில் கூட மதுவை பரிமாறுதல் என்பது ஒரு நாகரிகத்தின் உச்சம் என்பதை போன்று இந்த தலைமுறைக்கு கற்றுத்தரப்படுகிறது. மோமீன்களே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? யாரு செய்யல, அவர் அப்படி இருக்காரு, இவரு இப்படி இருக்காரு, நாங்கள் எங்க வயசுல செய்யாம வேற எப்ப செய்வோம்? அல்லாவை மறந்து வாழுகிற மனிதர்களுக்கான எண்ணங்கள் இது. அதனால அல்லாஹ் சொல்றான், களப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். தௌபா அஸ்தக்ஃபிருல்லாஹ் இந்த வார்த்தைகள் வளமான பொருளாதாரத்தை தரும், வளமான குழந்தை செல்வங்களை தரும், நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை தரும். மோமின்களே, இரண்டாவது 10 வரப்போகிறது. அல்லாஹ்விடத்திலே உண்மையான முறையில் நான் எனக்கு தீமையாக செய்யக்கூடிய பாவங்கள், பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாவங்கள் ஒவ்வொன்றாய் கணக்கெடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விடணும். அதுதான் தௌபா. இந்த பாவங்கள் செய்து கொண்டு இருந்தேன், ஏன்னா சில பாவங்கள்லாம் இப்ப பாவமே இல்லைங்கிற அளவுக்கு நம்மளும் போயிட்டோம். பாருங்களேன், சீக்கிரமா வளரணும், என்ன செய்வோம்? கஷ்டப்பட்டு வாரம் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கி இதெல்லாம் என்னைக்கு நடக்கிறது? எல்லாரும் மேல நம்மளும் இருக்கணும். என்ன செய்யலாம்? போடு, இஎம்ஐ போடு, ஹவுசிங் லோன் போடு, எஜுகேஷன் லோன் போடு, வட்டியை கட்டிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு ஹஜ் செஞ்சுட்டோம்னா அல்லாஹ் ஏமாந்துருவான். கரெக்டா? கோமாளிகளாக வாழுகிறோமா இல்லையா? பெருமானார் சொல்வார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒரு மனிதன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்களில் இது ஹலாலா ஹராமா என்று யோசிக்க கூட மாட்டார்கள். பெருமானார் சொன்னார். அல்லாஹ் பாதுகாப்பான. நமக்கு பணம் சேர்த்தணும், அது அடுத்தவன் சொத்தா இருந்தா என்ன, உடன் பிறந்தவங்களுடைய வாரிசு பாகமா இருந்தால் என்ன, நம்ம சொகுசா இருக்கணும். என்ன செய்யலாம்? எல்லா ஹராமையும் துணிந்து செய்கிற வாழ்க்கை முறை ஒரு தலைமுறையை வட்டின்பால் மூழ்கடித்து வைத்திருக்கிறது. நம்மளாம் இங்கே தொழுதுட்டு இருக்கிறோம், வீட்டுக்கு தேவை, பிள்ளைக்கு கல்யாணம், ஏதாவது பிரச்சனை, மனைவி அவரே தன் தாலி செயினை நகையை அடமானம் வைத்து வட்டி கட்டி பொழிந்து போன குடும்பங்கள் ஏராளம். மூமின்களே, ஒரு மூமினுக்கு குறைந்தபட்சம் நம் பாவத்தினால் அல்லாஹ்வினால் நாம் பிடிக்கப்பட்டு விடுவோமோ என்ற உணர்வு இருக்க வேண்டும். இந்த ரமலான் அனைவரின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரமலானாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி தருவானாக. இதெல்லாம் யார் அக்ரிமெண்ட் போட்டு 10 பேரா சேர்ந்து நம்ம எல்லாம் பாவத்தை விடுவோம், அதெல்லாம் கிடையாது. என் நப்சு, எனக்கு நான், என்னுடைய மன்னரைக்கு, என்னுடைய மறுமைக்கு என்று உணர்கிற ஒருவர் பாவத்தை விடுவது தௌபா, செய்ததற்காக வருத்தப்படுவது இஸ்திக்ஃபார். இந்த வித்தியாசம் புரியுதா? புரியுதா? தௌபானா என்ன சொல்லுங்க? தௌபானா என்ன? நம்மள சின்ன பையனை ஸ்கூல்ல படிக்கும் போது அம்மா இப்படி சொல்லி கொடுச்சு, தௌபா சொல்றான், தௌபா 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 வாயில போட்டுக்கிறது. போட்டுட்டா உபச்சாரம் சரியாயிருமா? திருடியது சரியாயிருமா? அவதூறு சொன்னது சரியாயிருமா? பொய் பேசியது சரியாயிருமா? தான் தவறு செய்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த தவற்றை நிறுத்த வேண்டும். அதுதான் தௌபா. நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். ஒரு இமாமிட ஒருத்தர் கேட்டாரு, கிணத்துல நாய் விழுந்துருச்சு, என்ன பண்றது? சொன்னாரு, நான் இது 80 வாளி தண்ணீர் இறைத்து ஊற்றி விட்டால் கிணறு சுத்தமாயிடும். போய் ஊற்றிட்டு மறுபடியும் சொன்னாரு, இன்னும் நாத்து அடிக்குது, கிணறு சுத்தமாகல. அப்பதான் இமாம் கேட்டாரு, நாயை என்ன பண்ணாங்க? நாய் உள்ளதாங்க இருக்கு. நாயை கிணற்றுக்குள் வைத்து விட்டு எத்தனை ஆயிரம் தண்ணீர் இறைத்து கொட்டினாலும் அது எப்படி சுத்தமாகாதோ, பாவங்களை உள்ளே வைத்துக் கொண்டே நாம் நடிக்கிற பொய்யான அஸ்தக்ஃபிருல்லாஹ் எந்த பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் நம்மை மன்னிப்பானார். அதனால குறைஞ்சது எனக்கு தெரியும் நான் என்ன பாவம் செய்கிறேன், அந்த பாவத்தை விடுவதற்கான நியத் இந்த 9வது நோன்பில் நாம் முடிவெடுப்போம். 2ஆம் 10 நிறைவு பெறுகிற பொழுது மன ஆசுவாசப்படட்டும். ரமலானுடைய வரக்கத்தினால் இந்த பாவங்களை எல்லாம் நான் நிறுத்தி இருக்கிறேன் என்று நமக்கு நம் மனம் சமாதானம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உலக சமூகத்தை கட்டமைத்தார். சும்மா நபி சுன்னத்து தொழுக பயபக்தி கபருடைய பயம் இல்ல, துனியாவினுடைய வாழ்வையும் அழகாய் வாழ்வதற்கான மிக பெரும் திட்டங்களை பெருமானார் தந்தார். 13 ஆண்டு கால மக்கா சுதந்திரம் இல்லாமல் அடக்குமுறையில் உருவாகி கொண்டிருந்த சமூகம். முழு சுதந்திரம் மதீனாவுக்கு கிடைச்ச உடனே 2வது ஆண்டு ஹிஜ்ரியில தான் நோன்பு கடமையாகிறது, ஜகாத் கடமையாகிறது, ஃபித்ர் சதகா கடமையாகிறது. இந்த 10 ஆண்டுகளில் தான் உலக சமுதாயத்திற்கான எல்லா திட்டங்களையும் 100% தருகிறார். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு குர்ஆனின் வழியே ஜகாத் கடமையாக்கப்பட்டது. தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஜகாத் என்பது வேறு, சதகா என்பது வேறு, ஹதியா என்பது வேறு. இப்படி நிறைய பொருளாதாரம் ஒருவரிடமிருந்து வெளியேறுவதற்கான வழிகளை அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டி தந்திருக்கார். அதுல ஒரு சமுதாயத்திற்கான மிக பெரும் கடமை பரலு ஜகாத்தை கணக்கு பார்த்து உரிய ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்ம மனசு சொல்லும் 10 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு, அதுல ஒரு 25,000 ரூபாய் ஜகாத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா காசு குறையுமா கூடுமா? சொல்லுங்க, குறையும். இந்த குறைவுக்கு தான் பயப்படுகிறார். ஆனால் 9,95,000 சரி 75 இதுதான் பாதுகாக்கப்படுறது. இதுதான் பாதுகாக்கப்படுறது. நகையில் இருந்து 40ல் 1 நகையாகவே கொடுக்க வேண்டும். அதனால் இருக்கிற நகைகளுக்கு பாதுகாப்பு. இந்த காலத்துல யாரை நம்ப முடியும்? எந்த லாக்கரை நம்ப முடியும்? கொஞ்சம் ஏமாந்து ஏதாவது ஒன்றை நாம் தவறாக அழுத்தி விட்டாலே நம்முடைய எல்லா டீட்டெயில்ஸும் களவாடப்படும் காலம். பெருமானார் சொல்றாங்க, யார் யாருக்கு அல்லாஹ் ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறானோ, எனக்கு ஜகாத்தா கடமையா இல்லையாங்கிறது என்னுடைய பொருளாதாரத்தை வச்சு நான் தான் முடிவு பண்ணணும். எல்லாமே இருக்கு, கொடுப்பதற்கு மனம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? மோமின்களே, மிக தெளிவாக பெருமானார் சொன்னாங்க, முதல்ல ஹலாலா சம்பாதி. கேட்டாங்க, ஐயுல் கஸ்ப் அத்தியல், அல்லாஹ்விடத்தில் நல்ல உழைப்பு எது? பெருமானார் சொல்லுவாங்க, அமல தாவூத், அரசராக இருந்த பேரரசராக இருந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய உழைப்பு. நாங்க நாட்டை ஆளும் அரசராக இருந்தும் கூட கவசங்களை உருவாக்கி சந்தையில் விற்று வாழக்கூடிய பண்பாளராக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். பெருமானார் சொல்வார்கள், சிறந்த உழைப்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய உழைப்பு. ஏன் இதை நம்ம சொல்றோம் தெரியுமா? தவறான வழியில சம்பாதிச்சுட்டு நல்ல வழியில் செலவழித்தாலும் அது பாவம் தான், அது குற்றம் தான், அது செல்லாது. ஒயின் ஷாப் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுல வரக்கூடிய வருமானம் ஊருக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறார். இது சதகாவாகுமா? சொல்லுங்க. நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். அதுதான் உண்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடுமையான வார்த்தையில் ஒன்று, ஹராமான வழியில் சம்பாதித்ததை தர்மம் செய்வது என்று சொன்னால் மலத்தை எடுத்து மலத்தை சுத்தம் செய்வதை போன்று. எவ்வளவு அசிங்கம்! முயற்சி தானே. நான் சம்பாத்தியத்தை ஹலாலாக சம்பாதிப்பேன், காசு குறைவு, பரக்கத்து நிறைய, குடும்பங்களுக்கு செலவழிப்பது இபாதத். இபாதத். அதனாலதான் ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுடைய ஜகாத்தினுடைய கணக்கு ரமதான்ல 1க்கு 70 மடங்கு கிடைக்குங்கிறனால ஆர்வம் ஊட்டப்படுகிறது. ஜகாத்தை கொடுங்கள், நமக்கு தான் கொடுங்கள்ங்கிறோம். பெருமானார் கல்லங்க சொன்னா ஜகாத்தை எடுங்கள். அரசாங்கம் ஆளை நியமித்து அவரவர்களுடைய பொருளாதார கணக்குகளை பார்த்து யாரின் மீது எவ்வளவு ஜகாத் என்று இஸ்லாமிய அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், அதெல்லாம் முடிஞ்சு. இப்போ இந்த மாதிரி கூட்டு ஜகாத்து வசூல் பண்ணி ஏழைகளுக்கு கொடுக்கிறது
அது நடைமுறையில சாத்தியம் ஆகாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் ஒழிச்சாங்க. பைத்துல் மால் ஜக்காத்தை கரெக்ட் பண்ணி நாங்க கொடுத்துக்கிறோம் ஒரு பொது அமைப்பு, அதை உஸ்மான் நாயகத்தோடு நிறுத்தி விட்டார்கள். யாரையும் நம்ப முடியல. நீங்க ஒரு பொது காரியத்துக்கு ஒரு ஜக்காத்தை கொடுக்கும் போது அதை களவாடினால் கோவரமா இல்லையா? அதில் ஊழல் செய்தால் தவறா இல்லையா? அதனாலதான் மார்க்கம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அல்லாஹ் உனக்கு பொருளாதார ரஹமத்தை தந்திருக்கிறான். தங்கமாக, வெள்ளியாக. வெள்ளியினுடைய நிகர் 640 கிராம் வெள்ளியினுடைய நிகருக்கான முதலீடுகள் கேஷ் அப்படித்தவர். இவைகளில் நீங்கள் கணக்கு போட்டு முறையாக ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள். குர்ஆனில் காரூனை பற்றி அல்லாஹ் வரலாறு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து கெஞ்சி கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி கொடுங்க, பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும், பணக்காரன் ஆகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று உறவுக்காரன். என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா? கீமியா என்று சொல்லக்கூடிய தங்க மாற்று கலை. அதை கற்றுக்கொண்டவன நல்ல காசு, உச்சபட்சமா போனான். அவனுடைய சொத்துக்களின் சாவி மாத்திரம் ஒட்டகங்களில் சுமந்து கொண்டு வரப்படுங்கிறான். கடைசியில மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பரவாயில்லப்பா, சம்பாதிச்சுட்ட, ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்ட, அல்லாஹ்விற்கு செலுத்த வேண்டிய ஏழை வரி ஜக்காத்தை கொடுங்க. அப்பதான் கொஞ்சம் சொன்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் தானே சொல்லி கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்குதல் அல்ல, நீங்கள் கஷ்டப்பட முயற்சிக்கும் போது அல்லாஹ் உங்களுக்கு வாசலை திறந்து விடுறான். ஒரு ஹதீஸிலே பெருமானார் சொல்லுவார்கள், சில பாவங்கள் அல்லாஹ்வினால் எப்படி மன்னிக்கப்படும் தெரியுமா? அவருடைய உழைப்பிற்காக அல்லாஹ் மன்னித்து விடுவார். சில பாவம் செய்யறாரு, ஆனா கடுமையா உழைக்கிறார், குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும், சமூகத்தில் அந்தஸ்தாக வாழணும். இந்த உழைப்பு அவருடைய பாவங்களை மன்னிக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். முஃமின்களே, இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்திலேயும் எல்லா காலத்திலேயும் வேறு சமூகத்தினால் நமக்கு பொருளாதார உதவிகள் கிடைத்திருக்கிறதா? அரசாங்கங்களின் மூலம் சிறுபான்மை சமூகத்திற்கு இருக்கக்கூடிய உரிமைகளாவது வந்து சேர்ந்திருக்கா? விளம்பரம் மட்டும் பார்க்கிறோம், யாருக்கு யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த சமூகத்தை பெருமானார் கட்டமைத்தது அரசாங்கம் தரும், அவங்கெல்லாம் தருவாங்க இல்ல, நீங்களே பரஸ்பரம் கொடுத்து ஏழைகளை குறையுங்கள். பெருமானார் உள்ள வரும்போது ஜகாத்து திட்டத்தை அமல்படுத்துறாங்க. பணக்காரங்கள்லாம் ஜகாத்தை கொடுங்க, வாங்கி ஏழைகளுக்கு பெருமானார் பகிர்ந்தார்கள். இப்ப என்ன ஆகுது தெரியுமா? வணிக நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய அச்சத்தை மட்டும் மையமாக கொண்டு உரிமையோடு ஏழைகளுக்கு ஒரு பொருளாதாரம் போய் சேருவதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன மஹல்லால ஒரு 100 குடும்பம் இருக்கு. அந்த 100 குடும்பத்துல 70 குடும்பம் மிடில் கிளாஸ், வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறார்கள். 30 பேர் நல்ல செல்வாக்கோடு இருக்கிறார்கள். இப்ப இவங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு உருவாக்கினதான்னு கேட்டா, இந்த 70 ஏழைகளின் பொருளாதாரத்தை ஒருவனிடம் கொடுத்து நீ கொடு என்று அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். அந்த இடத்துல தான் நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சு நான் ஏன் கொடுக்கணும்? நீ இதை வந்து இஸ்ராயல் வரும்போது கேட்கணும். கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கிற நீ ஏன் என் உயிரை வந்து கேட்கணுமா இல்லையா? ஒரு நாள் மரணித்து விடுவோம். அதனாலதான் குர்ஆனில் தொழுகையை பற்றி பேசுகிற இடமெல்லாம் ஜகாத்தையும் அல்லாஹ் பேசுகிறார். எத்தனை குடும்பங்கள், எவ்வளவு உதவிகள்! வெளியே சொல்லி உதவி கேட்பதற்கு மானக்கேடு என்று நினைக்கக்கூடிய நிறைய சமுதாய மக்கள், ஏழை பெண்கள், விதவைகள், எத்தீமுகள், நம்முடைய ஜகாத் சதகா முறைப்படுத்தப்பட்டு பெருமானார் சொல்வாங்க, கொடுப்பதிலும் கூட உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். ஜகாத் இருக்கா இல்லையா? அத்தா அம்மா கொடுக்க கூடாது, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். கூட பிறந்ததுக்கு கொடுக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவுக்கு கொடுக்கலாம், மாமா மாமிக்கு கொடுக்கலாம். ஏன்?
ஒரு சகோதரன் சொந்த அண்ணன் தம்பிக்கு கொடுக்கலாம். ஜகாத்தை வாங்குவதற்கு அவர்கள் தகுதியாக இருந்தால் பொருளாதார பகிர்மானம் என்பது முதலில் உறவுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும். ரம்ஜான் வந்துருச்சு, ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கோ ஜக்காத்து. ஜும்மாக்கு வரும்போது சில்லறையா மாற்றி நானும் ஜக்காத்து கொடுத்துட்டேன் இல்லை, அது சதகா, அதுக்கான நன்மை கிடைக்கும். ஜகாத் என்பது தன்னிடம் இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி அளவுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம். இன்னைக்கு வெள்ளியோட ரேட்டை எங்கே போயிருச்சுல. எந்த வணிகமாக இருந்தாலும் சரி, ரோட்ல தான் கைவண்டி போட்டு செப்பல் விற்கிறாரு, காளான் விற்கிறாரு, சமோசா விற்கிறாரு. நம்முடைய பார்வையில் பாவம் நினைக்கிறோம். அவர்கிட்ட கேட்டா ஒரு நாளைக்கு சாதாரணமா 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறார். இப்போ மாசம் எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க? 60,000 ரூபாய் ஆச்சா வருடம்? இவர் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு? இப்ப எந்தெந்த தொழில்கள் சொத்துக்களின் மூலம் வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்திற்கு ஜகாத் கொடுக்கும். நிறைய பேர் வீடு கட்டி வச்சிருப்பாங்க, ஒண்ணுக்கு 10 கார் வாங்கி விட்டுருப்பாங்க. அவர் சொந்தமா உபயோகிக்கக்கூடிய காருக்கு ஜகாத் இல்லை, அவர் குடியிருக்கிற வீட்டுக்கு ஜகாத் இல்லை, அவர் பின்னாடி கட்டலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு வைத்திருக்கிற இடத்திற்கு ஜகாத் இல்லை. ஜகாத் எல்லாம் எதுக்கு இருக்கு தெரியுமா? எது எது வளர்ச்சியை தருகிறதோ. நகை வளருதா சொல்லுங்க, தங்க வளருதா? சொல்ல மாட்டேங்குது, வரல. அதுதாங்க வளர்ச்சி. தங்க அப்படியே தான் இருக்கு, 10 பவுன் அப்படியே தான் இருக்கு. வாங்கும் போது இருந்த ரேட்டு வேற, இப்ப அதை விற்றால் பல மடங்கு. அப்ப தங்கம் ஒரு முதலீடு தான். எதுவெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை தருகிறதோ, லாபத்தை தருகிறதோ, அதெல்லாம் உட்கார்ந்து கணக்கு போட்டு, சரி தங்கத்தை பார்த்தா ஜகாத் கடமையாகல, 10 பவுன் இருக்கணும், 9 தான் இருக்குங்கிறார், சரி விட்டுருவோம். வெள்ளியை பார்த்தா 700 கிராம், அவ்வளோ இல்லை, 450 கிராம் தான் இருக்கு. அப்ப இதுக்கு ஜகாத் இல்லை, இதுக்கு ஜகாத் இல்லை. 4 வீடு வாடகை வருது, மொத்த வாடகையை கூட்டி பார்த்து கடனு டாக்ஸ் எல்லாம் முடிச்சா இவ்வளவுதான் வருது, ஜகாத் கடமையாகல. இப்படியே நம்ம புத்திசாலித்தனமா கணக்கு பார்த்துட்டே போனா எதுலையுமே சொல்லுங்க ஜகாத் கொடுக்க மாட்டோம். எல்லாம் சேர்த்து தங்கம் 6 பவுன் இருக்கு, ஒரு 10 பவுன் வெள்ளி இருக்கிறது, வியாபார முதலீடுகள் இருக்கு, அபரிமிதமான லாபங்கள் தான். அல்லாஹ் அசல்ல கேட்கலையே. நீ கடை வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற, 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு தொழிலை தொடங்குறனா அந்த கடைக்கு ஜகாத் இல்லை, தராசுக்கு ஜகாத் இல்லை. அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் எது விற்பனையாகுமோ ஸ்டாக் எடு. இந்த மார்ச் எண்டில் கணக்கு பார்ப்பாங்களா இல்லையா? கணக்கு பார்த்து கவர்மெண்ட்டுக்கு பியூரா கணக்கை சப்மிட் பண்ணுவாங்க. கரெக்டாக பயன் சொல்றது பாய். அதுக்கு தான் நம்ம ஆடிட்டர்னு படிச்சு வச்சிருக்கோம்ல, அவர் ஆடிட்டே இருப்பார், அழகா போட்டுருவார். என்ன நான் எப்பவுமே 1 கோடி ரூபாய் தர்மம் கொடுத்தேன், அப்படித்தான் கணக்கு வரும். அந்த படிப்பே என்னன்னா ஒருவனை காப்பாற்றுவது. அவரே சொல்லி கொடுப்பார். ஊர்ல எல்லாரும் ரொம்ப ஒன்ன தொந்தரவு பண்ணாங்கன்னா ஒரு மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சுட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கப்பா. கடுமையான சட்டங்கள் இல்லை பொருளாதார ஏமாற்றத்திற்கு. மூமின்களே, பெருமானார் சொல்வாங்க, அல்லாஹ்வை பயந்து ஏழைகளுடைய அமானிதத்தை அல்லாஹ் உங்களிடம் கொடுத்து வச்சிருக்கார். இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி நீ கொடு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. என் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். நான் ஜகாத்தை முறையாக கணக்கு பார்த்து அந்த ஏழைகளிடம் ஒப்படைக்கும் பொழுது வறுமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமூகம் பெருகுகிறது. பெருமானார் சொல்லுவாங்க, நீ ஜகாத்தை வாங்கறதுக்கு தகுதியா? வாங்கிட்ட, உன் பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்து ஜகாத்தை வாங்காதீங்கிறாரு. அப்படி பார்க்க முடியுமா? சொல்லுங்க. அந்த 30 வருஷமா ஜகாத்தை வாங்கிட்டே இருக்காரு. ஜகாத் என்பது கழிவு. அந்த கழிவை தூக்கி அசலோடு போடாதீர்கள், இதோடு சேர்ந்து அதுவும் கழிவாயிரும். அதானே வீட்டில் சகருக்கு டைனிங் டேபிள் வச்சு அழகா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறாங்க. எல்லாம் வச்சுட்டு முந்தா நேத்து செஞ்ச பிரியாணி கொஞ்சம் கோப்பையில போட்டு வச்சிருக்காங்க, அது வேற ஸ்மெல் இருக்கு. சாப்பிடுவோமா? கழிவு.
பணக்காரர்களுக்கான கழிவு, ஏழைகளுக்கான வாழ்வு. நாம் வாழுகிற சமூகத்தில் மருத்துவமனையோடு போரிட முடியாமல் வீட்டிலேயே நோயை தாங்கிக் கொண்டு மரணிக்கக்கூடிய எத்தனையோ உயிர்கள். ஏன்னா மருத்துவத்தின் செலவுகள் அவ்வளவு கடுமையா போயிடும். தன் பிள்ளைகளை மானத்தோடு படிக்க வைக்க வேண்டும். கல்வியை போன்ற சிறந்த விற்பனை உலகத்துல வேற எதுவுமே இல்லை. ஒரு செமஸ்டருக்கு காசு கட்ட முடியல. ஒரு நல்ல திறமையாளியான இளைஞன் கல்வியிலிருந்து இடைநிற்றல் ஆக்கப்படுகிறார். இந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். இன்னைக்கெல்லாம் 5 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாலும் இது கோடீஸ்வரர். 5 பவுன் கூட இல்லாமல் தனக்கு நிக்காஹ் நடக்குமா இல்லையா என்று ஏங்குகிற ஏழை பெண்கள் யார்கிட்ட பதில் சொல்லணுமா? அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். முஃமின்களே, ஜகாத் என்பது ஒரு சமூகத்தின் பொருளாதார வளர்ச்சி, ஒரு சமூகத்தின் பொருளாதார பாதுகாப்பு. பணக்காரர்களுக்கு ஜகாத் சதகாக்களை கொடுப்பதின் வழியே உங்கள் அல்லாஹ் நீரிலிருந்து காப்பாற்றுகிறான், நெருப்பிலிருந்து காப்பாற்றுகிறான், திருடனிலிருந்து காப்பாற்றுகிறான். இந்த 2.5 2.5% ஏழைக்கு போய் சேருகிறது. அவன் நிம்மதியாக வாழ்கிறான். எனவே மூமின்களே, ரமலானுடைய மாதத்தில் நம் உயிர்கள், நம்மை சார்ந்தவர்கள், உலகம் முழுவதும் அப்படித்தான் இருக்கு. மூமின் சமுதாயம் தன்னுடைய ஏழை சமுதாயத்திற்கு கரம் கொடுத்து கொண்டே இருக்கு. ஒரு நியத்து பண்ணணும். நீங்க அப்படி எப்படி அள்ளி கொடுத்து பேரெல்லாம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் ஒரு யதீமான குமரை நான் கரையேற்கிறேன் போதும். ஒரு யதீம் சமூகத்தில் அவர் கண்ணியப்படுத்தப்படுவார், முடிஞ்சு. அது மாதிரியான யோசனைகளுக்கும் திட்டங்களுக்கும் இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வழங்கி ஜகாத்தை கொடுக்கும் சமூகம். 82 இடத்துல அல்லாஹ் சொல்றான். 3 விஷயத்தை விடவே முடியாது. தொழுகிறார், ஜகாத் கொடுப்பதில்லை, ரெண்டுமே செல்லாது. ஜகாத் கொடுக்கிறார், தொழுவதில்லை, ரெண்டுமே செல்லாது. அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், ரசூலுக்கு வழிபட வேண்டும். அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார், ரசூலுக்கு மாறு செய்கிறார், செல்லாது. ரசூலுக்கு வழிபடுகிறார், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார், செல்லாது. அல்லாஹ்வை வணங்குங்கள், உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ்வை வணங்குறாரு, பெற்றோரை நிந்திக்கிறார், ஈமான் செல்லாது. பெற்றோரை பணிவிடை செய்கிறார், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார். இந்த 3 விஷயங்களை குர்ஆன் முன்வைக்குது. பிரிக்க முடியாத அமல்கள் தொழுகையும் ஜகாத்தும். மிகப்பெரிய இபாதத் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை வணங்குவதோடு பெற்றோர்களுக்கு உபகாரியாக இருப்பது. முஃமின்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை சரிபார்த்து தூய்மைப்படுத்தி கொண்டு ஷைத்தானுடைய ஆளுமை எங்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குங்க, எங்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு. இந்த 1 கோடி ரூபாயை நான் செலவு பண்ண போறேன். என்னுடைய செலவினங்கள் சரியான பாதைக்கு போகும். என்னுடைய குடும்பத்துக்கு நல்லா செலவு பண்றேன், என் நண்பர்களுக்கு நல்ல வழியில செலவு பண்றேன், என் உறவினர்களுக்கு நான் உதவி செய்கிறேன். இப்படி ஒருத்தர் இருக்காரு. இன்னொருத்தர் இப்படி இருக்காரு. அவர்கிட்ட 1 கோடி இருக்கு. என்ன செய்யலாம்? புதிய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வருது. இங்கே எல்லாம் டூருக்கு போனா ரொம்ப கேவலம், அதனால சைனாக்கு போயிடலாம், அங்க வெளிநாடுகளுக்கு போயிடலாம். அந்த பழக்க வழக்கங்கள், மது மாது சூதாட்டம், இப்படி ஒரு செலவினங்கள். இந்த முதல் வகையான செலவினத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். இவருடைய சொத்து பெருகிக் கொண்டே இருக்கும். 2வது வழி செலவினங்கள். அவனும் கணக்கு சொல்லுவான். நாங்க டூர் போனதுக்கு 5 லட்சம் ஆச்சு. எல்லா பாவத்து நம்ம பாவம் செய்யறது ஒரு பக்கம், நம்முடைய காசும் பாவத்தின் பால் செலவழிக்கப்படுகிறது. இதை உணர்ந்து ஏழை எளியோர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஜகாத் என்றும் வறுமை ஒழிப்பு திட்டத்தை நமக்கு நாமே என்று நடைமுறைப்படுத்த வேண்டும். சமூகத்தில் இருக்கிற ஏழைகள், யதீம்கள், அபலைகள், மாற்றுத்திறனாளிகள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள், உணவுக்கு கையேந்தி நிற்பவர்கள் என்று ஏழைகளை தேடி பிடித்து ஜகாத்தை கொடுத்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.